நார்சிசிஸ்டிக் ஃபாதரை வச்சுக்கிட்டு ஒரு வாழ்க்கை வாழ்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, ஸோ அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவில். ஃபஸ்ட்டு ஒரு சினாரியோ எடுத்து அதில் ஹவு இட் இஸ் அவங்களோட மேனிப்புலேட்டிவ் டெக்னிக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அண்ட் எண்ட் ஆஃப் த வீடியோவில் ஐ டெல் யூ 5 or 6 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எ நார்சிசிஸ்டிக் ஃபாதர் ஸோ தட் யூ கேன் பி அவேர். இவங்க இப்படி இருக்காங்க, இந்த மாதிரிலாம் நம்மளை மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது நமக்கு டீல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் ஐடியா. அண்ட் ஐ எம் டூயிங் 90 days சேலஞ்ச் நார்சிசம் பற்றின வீடியோஸ் கண்டினியூஸாக 90 daysக்கு என்னோட யூடியூப் சேனலில் நான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ திஸ் இஸ் day 6. ஓகே, நிறைய நிறைய பண்ண போகிறேன். இது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறது ஐடியா. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் சொல்லுங்க. இல்லை திவ்யா இது ஒரே போரிங்காக இருக்கு, எப்போ பாரு ஒரே மாதிரி தான் இருக்குது, ஒன்றும் புதுசாக ஒன்றும் இல்லைனாலும் அதையும் நீங்கள் ஃபீட்பேக்ல சொல்லுங்க. ஸோ தட் ஐ கெட் மோட்டிவேட்டட் டு டூ, ஐ கெட் இன்ஸ்பயர்ட் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம நார்சிசிஸ்டிக் ஃபாதரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு சினாரியோ நான் சொல்கிறேன். ஓகே, ஒரு அப்பா அம்மா அந்த பையன் 3 பேரும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. ஒரு பர்த்டே பார்ட்டி இல்லை ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். ஓகே, அந்த கல்யாண ஃபங்க்ஷனில் நிறைய ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருக்காங்க. இந்த பொண்ணு அவங்க பையனுக்கு ஜென்ரலாக கேம்ஸ் விளையாடுறதுக்கு ஃபோன் கொடுக்கறது கிடையாது அண்ட் டிவி பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுறது இல்லை. ஓகே, ஸோ இது ஜென்ரலாக அந்த பொண்ணு ஒரு ரூல் மாதிரி வச்சிருக்கா. ஏன்னா பசங்க ரொம்ப அடிக்ட் ஆயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் அந்த பொண்ணுக்கு. அதனால ஸோ இந்த கல்யாண ஃபங்க்ஷனில் போயிருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த நார்சிசிஸ்டிக் ஃபாதர் அவரு ஒரு மொபைல் நல்ல ஃபேன்சி மொபைல் வச்சிருக்காரு. அதை அவரோட ரிலேட்டிவோட ஒரு பையனுக்கு மேபி ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க சிஸ்டரோட பையனுக்கு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. இவரோட போனை ஜென்ரலா நார்சிசிஸ்ட் தே வில் நெவர் அலோவ் யூ டு டச் தேர் ஃபோன். ஓகே, ஆனா இவர் என்ன பண்றாருன்னா அவங்களோட அக்கா பையனுக்கு விளையாடுறதுக்கு கொடுக்குறாரு. அவனும் சின்ன பையன், 2 பேரும் ஒரே ஏஜ்ல இருக்கிறவங்க. ஓகே, ஸோ அந்த பையன் இவங்க அப்பாவோட போனை வச்சுட்டு விளையாடுறான். இந்த நார்சிசிஸ்டிக் ஃபாதரோட பையன் அவன் விளையாடுறத பக்கத்துல உட்கார்ந்து இப்படி எட்டி உட்கார்ந்துட்டு பார்த்துட்டு இருக்கான். ஓகே, ஸோ இப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னு புரியுதா உங்களுக்கு? சைல்டு அங்கதான் இருக்கான், ஆனா இவர் அவனுக்கு அந்த போனை கொடுக்காம அந்த பக்கத்துல இருக்கிற குழந்தைக்கு கொடுக்குறாரு. இது மறந்து போயெல்லாம் செய்யறது இல்லை, வேணும்னே செய்யறது தான். என்னன்னா அந்த குழந்தை மனசுல என்னை விட அவன் முக்கியம் அப்படின்னு ஒரு மனசுல கொண்டு வர்றது. யூ ஆர் நாட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஃபீலிங் ஃபர்ஸ்ட். செகண்ட் அண்ட் லுக், நான் ஐ கேன் கிவ் அட்டென்ஷன் டு சம்ஒன் எல்ஸ், நாட் டு யூ. someone else is more important to me அப்படின்னு பண்ணும்போது அந்த குழந்தைக்கு ஒரு ஷேம் வரும். See, குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் they are ego-centered. Okay, they don't think about அப்பா இப்படி நடந்துக்கிறாரு, இப்படி இதனாலதான் அது, அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. குழந்தைங்க உடனே திங்ஸ் லைக் என்னாலதான் இப்படி நடக்குது அப்படின்னு இன்டர்னலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த குழந்தை அந்த இடத்துல ஒரு ஷேம் எடுக்க ஆரம்பிச்சிரும். ஓகே, அடுத்தது 3வது அந்த இந்த குழந்தைக்கு கொடுக்காம அந்த குழந்தைக்கு கொடுக்குறாருல்ல, அந்த குழந்தை வாவ் அங்கிள் நமக்கு இந்த போனை கொடுத்துறாரு விளையாடுறதுக்கு, நம்ம ஜாலியா விளையாடுறோம், ரொம்ப நல்ல அங்கிளா இருக்காரு அப்படின்னு சொல்லி அவரு மேல அந்த குழந்தை ஒரு இது கொடுக்குது, ஒரு பெர்ஃபார்ம் பண்ணி. அவங்களுக்கு எப்பயுமே அந்த ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்ல. ஆனா பையன் டெய்லி அங்க இருக்கிறவன், அவன் கொடுக்குற அந்த ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்களுக்கு பத்தாது. ஸோ someone new should give that ego satisfaction, அதுக்காக கொடுக்குறது. ஸோ 3 விஷயம், ஒரே கல்ல 3 மாங்காய் அடிக்கிறது. 1, அந்த குழந்தைக்கு யூ ஆர் நாட் இம்பார்ட்டன்ட் டு மீன்னு சொல்ல வைக்கிறது. அப்புறம் அந்த குழந்தைய கம்பேர் பண்ணி உன்னை விட அவன் தான் எனக்கு முக்கியம்னு அவனை டீக்ரேட் பண்ணி அவனுக்கு ஒரு ஷேம் கொண்டு வைக்கிறது. 3வது, அதே சமயத்துல அந்த பையன் கிட்ட இருந்து தனக்கு ஒரு ஈகோ பூஸ்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த பொண்ணு அதாவது அந்த அம்மா போய் எதுக்காக இப்படி பயணம் பண்றீங்க, அவளுக்கு பார்த்தோன்னே அப்படி ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்ம குழந்தை போய் இப்படி உட்காந்து பாக்குது, அது யாரோட போனை, அவனோட அப்பா போனை இன்னொரு குழந்தை விளையாடுறத பாக்குது. ஸோ அது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு போய் அவங்க கிட்ட கேக்குது, ஏன் இப்படி பண்றீங்க? அப்போ யூ திங்க் ஹி வில் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி? டெஃபினெட்லி நாட். வாட் ஹி சேயிங் இஸ், நீதான விளையாட கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்க, இப்போ கொடுக்க வந்தா ஏன் நீ இப்படி கேக்குற? நீதானே சொன்ன, நீ சொல்றதை நான் ஃபாலோ பண்றதுக்கு நீ என்கிட்ட சண்டைக்கு வருவியா? அந்த பொண்ணு என்ன என் பையனுக்கு கொடுக்காம ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாரும் கொடுத்து என் பையனை பார்க்க வைங்கன்னு சொன்னாளா?
இல்ல அவ சொன்னது விளையாடவே கொடுக்க கூடாது. அப்படி தான் பையனுக்கு கொடுக்காத ஒரு போனை இன்னொரு பையனுக்கு எதுக்கு கொடுக்கணும்? திஸ் இஸ் அ லாஜிக்கல் திங்கிங். பட் ஆனா அவங்க வந்து உடனே அந்த தப்பை தூக்கி உங்க மேல போட்டுருவாங்க. தே won't டேக் அக்கௌண்டபிலிட்டி. ஆமா நான் பண்ணேன், இப்படி நான் பண்ணிருக்க கூடாது, இது நான் இந்த மாதிரி யோசிச்சிருக்கணும் அப்படின்னு அக்கௌண்டபிலிட்டி எடுக்கவே மாட்டாங்க. ஓகே, அடுத்தது உங்க வேர்டையே உங்களுக்கு அகெயின்ஸ்டா வெப்பனைஸ் பண்ணுவாங்க. ஓகே, சோ அதான் நீ சொன்னதுனால தானே நான் பண்ணேன், நீ தான். இப்ப குழந்தை பார்த்துட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைக்கும் மனசுல என்ன ஆகும் அப்படின்னா, பாரு நம்ம வந்து அம்மாதான் காரணம், அம்மானாலதான் இப்படி பண்ணிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா பிகாஸ் he will see what he is hearing and he might think like these people are fighting because of me. அது அப்படி கூட எடுத்துக்கலாம். குழந்தையோட ஈகோவோ அதுல மனசுலயோ எப்படி பதியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் மை ஹேப்பன் அண்ட் நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும். ஐயோ நம்மளே அப்ப அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும். நமக்கு வந்து அப்ப அப்படி சொன்னோம், இப்ப இப்படி சொல்றோமோ, நம்ம தான் தப்போ, நம்ம தான் கன்ஃபியூஸ் பண்றோமோ, மாத்தி மாத்தி சொன்னா அவர் என்ன பண்ணும்? இந்த இதுல வந்து what he did is disappears. Okay, see, he didn't take any accountability for what he did and he weaponized உங்களோட வேர்ட்ஸ் உங்களுக்கு அகெயின்ஸ்டா யூஸ் பண்ணி உங்களையே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டு போயாச்சுங்க. ஓகே, சோ ஒண்ணுமே இல்லாம ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி அந்த பிரச்சனையில குழந்தையும் மனசு கஷ்டப்படுத்தி உங்களையும் மனசு கஷ்டப்படுத்தியாச்சு. திஸ் இஸ் ஹவு தீஸ் நார்சிசிஸ்டிக் ஃபாதர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி வீட்டுல வந்து ஒரு கேர்ஸை கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இதனால்தான் when people ask me like நான் வந்து ஐம் ஸ்டேயிங் இன் அ ரிலேஷன்ஷிப் ஃபார் மை சைல்டு அப்படிங்கும்போது எனக்கு செம்மையா டென்ஷன் ஆகும். தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் திஸ் ஸ்மால் இன்சிடென்ட்ஸ் தட் கேன் ஹாவ் பிக் இம்பாக்ட் ஆன் த கிட். ஓகே, ஸோ லைக் ஐ செட், ஐம் கோயிங் டு ஷேர் 5 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ நார்சிசிஸ்டிக் ஃபாதர். ஓகே, அந்த குழந்தைய வந்து எது பண்ண வச்சாலும் அதுல அவங்களுக்கு ஏதாவது இருக்கும். குழந்தைக்கு என்ன வேணும் அப்படிங்கறத பார்க்க மாட்டாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போகணும்னா அவங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன்ல ஏதாவது வேலை இருந்தா போவாங்க, இல்லைன்னா போக மாட்டாங்க. குழந்தைக்காக செய்யறதுங்கிறது இருக்கவே இருக்காது. அண்ட் he has all the money only when he wants to spend for himself. அதாவது ஒரு ஐபோன் வாங்கிக்குவாங்க, பயங்கரமா ட்ரெஸ் பண்ணிக்குவாங்க, பயங்கரமா ட்ரிப்புக்கெல்லாம் போவாங்க. பட் அதுவே குழந்தைக்கு ஒண்ணுன்னு செய்யணும்னு வரணும்னா அப்போ அவங்களுக்கு அந்த மணி இருக்காது. அதுக்கப்புறம் குழந்தைக்கு வந்து செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயும் அவங்களுக்கு அதுல இருந்து ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருந்தா மட்டும்தான் அவங்க பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அந்த இடத்துல அப்ப அவங்க வந்து நிக்கவே மாட்டாங்க. அப்படி நிக்கிறாங்க அப்படின்னாலும் அங்க ஏதாவது ஒரு பவர் பிளே இருக்கும். பட் உண்மையா அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாதப்போ பாக்குறது எல்லாமே அந்த அதர் பார்ட்னர் மேலதான் விழும். and narcissistic father will not do and he will mock jokes. உன்னால என்னடா முடியும், நீ எல்லாம் இருக்க பாரு, நான் எல்லாம் எப்படி தெரியுமா இருந்தேன், நீ இதெல்லாம் பண்றதெல்லாம் வேஸ்ட்னு அந்த குழந்தை எது பண்ணாலும் அந்த வேல்யூவை வந்து குறைச்சு விட்டுருவாங்க. ஓகே, அண்ட் ரொம்ப பிரியமா இருக்கிற மாதிரி காட்டுறது மற்றவங்க முன்னாடியான ஷோவா தான் இருக்குமே தவிர உண்மையான அன்பா இருக்காது. So these are the 5 characteristics of narcissistic father. So இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்துட்டு ஒரு குழந்தை ஹாப்பியா ஹெல்தியா வளர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி யாராவது வந்து ஒரு கிட்ட நார்சிசிஸ்டிக் ஃபாதரோட வளர்த்துறாங்க அப்படின்னா, ஈவன் இஃப் தே கான்ட் கம் அவுட் ஆஃப் இட், அட்லீஸ்ட் let them understand all these things are power play. அந்த குழந்தை மனசுல கான்ஃபிடென்ஸ் நீங்க அட்லீஸ்ட் அந்த குழந்தைய ரைட்டா ட்ரீட் பண்ணி அது மனசுல ஒரு நல்ல எண்ணத்தை கொண்டு வர முடியுமான்னு ட்ரை பண்ணுங்க. ஸோ இன்னும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான, ஐ ஹோப் இட் வாஸ் யூஸ்ஃபுல். உங்களுக்கு இதுல வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே போடுங்க அண்ட் கமெண்ட்ஸ்ல போடுங்க, ஐ வில் ஆன்சர். And I want these videos to reach as many people as possible because நிறைய பேருக்கு இந்த மாதிரி எல்லாம் விஷயம் இருக்கு அப்படின்னே தெரிய மாட்டேங்குது. இது ஒரு சின்ன விஷயமா அவங்க கன்ஃபியூஸ் ஆகி குழந்தையோட கான்ஃபிடன்ஸை குறைச்சு தேவையில்லாம மனசு வருத்தப்படுறதுங்கிறது நிறைய நடக்குது. ஸோ அதனால இதை வந்து மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க, டாக் அபவுட் திஸ், கிரியேட் தி அவேர்னஸ். ஓகே, so this is Dr. Divya Prathipa signing off once again. என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நான் கொண்டு வர போறேன். ஏற்கனவே நான் இன்ட்ரெஸ்டா தான் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் 90 days if I'm going to do this continuously, டெஃபினட்டா நான் வந்து இன்னும் பெட்டர் ஆவேன். 90th video is going to be the best video, I know. So yeah, until then subscribe பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். பெல் ஐக்கானையும் அப்படியே தட்டி விட்டுருங்க. ஓகே, ஸோ இது வேற யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பாக்குற வரைக்கும் பை பாய். டாக்டர் திவ்யா பிரதீபா. மறக்காம ஸ்மைல் பண்ணுங்க. டாடா.